உங்ககிட்ட இருக்க நல்ல பொருள இன்னொருத்தவங்க கிட்ட குடுத்துட்டு, அவங்க கிட்ட இருக்க உடைஞ்ச பொருள நீங்க வாங்கிப்பீங்களா? அதுதான் இன்னைக்கு என் பையன் பண்ணியிருக்கான். ஹலோ! என் பையனோட ஆனுவல் டே ப்ரோகிராம் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ, இன்னைக்கு வந்து ஆக்சுவலா ஈவினிங் வந்து 4:30க்கு ஸ்டார்ட் ஆயிடும்னாங்க. நாங்க 5:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனாலுமே அங்க பார்த்தீங்கன்னா, பட்டிமன்றம் மாரி போயிட்டு இருந்தது பேச்செல்லாம். அதுக்கப்புறம் ஒரு 6:00 போல தான் ஸ்டார்ட்டே ஆச்சு. என்னோட பையனோடது லாஸ்ட் ஆக்சுவலி. சோழா அந்த தீம்ல வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது ஆக்சுவலா. வீட்டுக்கு வரப்போது ஆன் த வேல என் பையன் என்கிட்ட சாரி கேட்டான். நான் எதுக்கு அப்டின்னேன். கேட்டா அவன் கூட ஆடுற பையனோட ஈட்டி வந்து உடைஞ்சிருச்சாம். இவன் வந்து அந்த உடைஞ்சது தெரியாம இருக்கிறதுக்காக இப்படி புடிச்சுக்கோடான்னு ஐடியா குடுத்தான் போல இருக்கு. அவனுக்கு புடிச்சுக்க தெரியல. உடனே சார் என்ன பண்ணியிருக்காரு, இவரோட ஈட்டிய குடுத்துட்டு, அந்த உடைஞ்ச ஈட்டிய இவரு எடுத்துக்கிட்டாரு. நான் அப்பவே யோசிச்சேன், இவன் எதுக்கு ஈட்டி வந்து நடுவுல புடிக்காம மேல புடிச்சிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் சொல்றான், அது உடைஞ்சிருக்கு. அவனுக்கு புடிக்க தெரியல. அதனால என்னோடது அவனுக்கு குடுத்துட்டேன்ட்டு. ஒரு அம்மாவா நான் வந்து அவன நல்லா வளர்த்துருக்கேன். அவன் நல்ல குவாலிட்டீஸ்ல இருக்கான்னு வேணா சந்தோஷப்பட்டுக்கலாம். பட் அது வந்து யூஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா யூஸ் ஆகாது. அவனுக்கு நல்லதில்ல ஆக்சுவலா. ஏன்னா பிராக்டிகலா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாரி விட்டு குடுத்து போறவங்க, இந்த மாரி நல்லது செய்றவங்கலாம் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க லைஃப்ல.